இப்போ கிரகங்கள் எல்லாம் இயங்குறது எதன் மூலியமா வச்சு இயங்குது? நட்சத்திரங்கள் வச்சு தான் இயங்குது. அப்ப நட்சத்திரங்கள்ல தோஷங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு நட்சத்திரம் ஒண்ணுக்கு பொருந்தாம, ஒண்ணுக்கு ஒண்ணு பகையா ஏதோ ஒரு இதுல இருக்கும் பொழுது தான், அந்த பகை, நீச்சம், உச்சம் இதெல்லாம் ஏன் பேசுறோம் அப்டின்னா, நட்சத்திரங்கள வச்சு தான் அந்த கிரகங்களுடைய வேலையே. அப்ப நட்சத்திர தோஷம் இருந்துச்சு அப்டின்னா, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன். திருவிடைமருதூர் பார்த்தீங்கன்னா, மறுஜென்ம ஸ்தலம்னு சொல்லலாம். மறுஜென்மம் அப்டின்னா என்ன? போன ஜென்மத்திலிருந்து செஞ்ச பாவங்களை எல்லாம் தீர்த்து, இந்த ஜென்மத்தில் வேற ஒரு வாழ்க்கைய மாற்றிக் குடுப்பவர் சிவபெருமானே தனக்கு பிடித்த இடமாக திருவிடைமருதூர். அப்போ அந்த மகாலிங்க சுவாமி கோவில்ல 27 நட்சத்திர லிங்கங்களை வழிபட்டு, அவர்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தீபத்த போட்டு வழிபட்டு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா, தோஷங்கள் விலகும். ஒரு டைம் போயிட்டு வராதீங்க. தயவுசெய்து ஒரு 9 தடவையாவது போயிட்டு வாங்க. எண்ணில் இத்தல ஈஸ்வரனை 27 நட்சத்திரங்களும் பூமிக்கு வழிபட்டதாக ஐதீகம் இருக்கிறதுனால, இந்த திருவிடைமருதூர் ஒரு விசேஷம். வாழ்க்கையே மாத்திரும். 2வது அங்க இருக்கக்கூடிய மூகாம்பிகையை வழிபட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா, மூகாம்பிகை இருப்பா. அதனால வாழ்க்கைய மாத்தி குடுத்துருவா. அதனால சிரத்தையா பண்றதுல தான் உங்களுடைய வெற்றியே அடங்கியிருக்கு. எப்படி போகணுங்கிறதுக்கு கண்டக்ட்